அட என்னய்யா இது? ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் சூப்பரா முடியும்னு பார்த்தா, கடைசியில இப்படி சப்புன்னு முடிஞ்சிருச்சு. இப்படி நம்ம எல்லாருமே சொல்ற மாரி தான் செகண்ட் ஓடிஐ மேட்ச் இருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சரிப்பா, பத்தும் நிசங்கா போன மேட்ச்லயே டபுள் செஞ்சுரி அடிச்சாரு. இந்த மேட்ச்ல என்ன பண்ண போறாரோன்னு நினைச்சோம். ஆனா இந்த மேட்ச்ல கொஞ்சம் வேகமாவே அவுட் ஆயிட்டாருங்க. பத்தும் நிசங்கா தான் அவுட் ஆனார்னு பார்த்தா, பெர்னாண்டோவும் கொஞ்சம் வேகமாவே கிளம்பிட்டாரு. என்னப்பா ஸ்டார்டிங்ல 2 விக்கெட் போயிருச்சு, இனிமேல் என்ன ஆக போகுதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதாங்க குசால் மெண்டிஸும் சமர விக்ரமாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ நினைச்சா இவங்களும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அசலங்காவும் ஜனித் லியாங்கேவும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேருமே பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும் கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்துல ஜனித் லியாங்கே அவுட் ஆயிட்டாரு. அசலங்கா எப்படியாவது செஞ்சுரி அடிச்சிருவாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவர்னால கடைசி வரைக்கும் போராடினாலுமே கூட 97 ரன் தாங்க எடுக்க முடிஞ்சு. இதனால ஸ்ரீலங்கா 50 ஓவர் முடிவுல 308 ரன் எடுத்தாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் பெரிய ஸ்கோரா தெரிஞ்சாலும் போன மேட்ச் அப்பப்ப கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா? போன மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 381 ரன் எடுத்தாங்க. இதெல்லாம் எங்க ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சப்ப கூட ஆப்கானிஸ்தான் கடைசியில ஸ்ரீலங்காக்கு மரண பயத்தை காட்டிட்டாங்க. அதனால இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா குர்பாஸை ஸ்ரீலங்கா வேகமாவே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ரஹமத்தும் இப்ராஹிம் ஜர்தானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா, இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாடுவாங்க போல, இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்கிறது கஷ்டம் போல அப்படின்னு நினைச்சோம். அப்போ ஒரு கட்டத்துல ஜர்தான் அவுட் ஆயிட்டாரு. சரி, ஜர்தான் தானே அவுட் ஆனாரு, ரஹமத் ஷா நின்று ரொம்ப நேரம் விளையாடுவாரு, எப்படியாவது மேட்சை ஜெயிக்க வச்சிருவாருன்னு பார்த்தா ரஹமத் ஷாவோட விக்கெட்டை ஹசரங்கா எடுத்தாருங்க. அப்பவே ஆப்கானிஸ்தானோட ஜோலி முடிஞ்சிருச்சு. ஏன்னா 142 ரன்னுக்கு முன்னாடி வரைக்கும் 2 விக்கெட் தான் போயிருந்துச்சு. ஆனா எப்ப ரஹமத் ஷா அவுட் ஆனாரோ அடுத்து எப்படிதான் விக்கெட் போக ஆரம்பிச்சுன்னு தெரியல, சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் மலன்னு சொல்லிட்டு போய் ஆப்கானிஸ்தான் 183 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால ஸ்ரீலங்கா இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா 155 ரன் வித்தியாசத்துல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இது ஆப்கானிஸ்தான் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம், அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்ஸ் எப்படியாவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து இந்த மேட்சை கொண்டு வருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த மேட்சை இந்த அளவுக்கு வேகமா முடிச்சுட்டதுக்கான காரணம் ஹசரங்கா தாங்க. ஏன்னா அவர் ரஹமத் ஷாவோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் மலன்னு சொல்லிட்டு 3 விக்கெட் எடுத்து மொத்தம் 4 விக்கெட்டை எடுத்து ஆப்கானிஸ்தான் சாட்சி போட்டாரு. இதனாலதான் ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேகமாவே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணது மூலமா ஓடிஐ சீரீஸ்ல ஸ்ரீலங்கா அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. அந்த மேட்ச் உப்பு சப்பு இல்லாத மேட்சா தான் இருக்க போகுது. அந்த மேட்ச்லயாவது ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி கொஞ்சம் ஆறுதல் வெற்றியை அடையறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி டெஸ்ட் மேட்ச்லயே ஆப்கானிஸ்தான் தோத்துட்டாங்க. அப்படி இருக்க சமயத்துல ஓடிஐல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஓடிஐலையும் தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காங்க. இனிமேல் வரப்போற மேட்சஸ்ல ஆப்கானிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.